அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்டதான் நம்ம பேரில் இருக்கிற அந்த முத்து பேக்கரி விடுவோமா, நம்ம உள்ளே போய் எட்டி பார்த்தா மேலே ஏதோ வித்தியாசமாக பார்க்க ஏதோ அரை நிலாவை தேனில் முக்கி எடுத்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு நம்ம கண்ணில். பார்க்கும்போதே ஒரு பக்கம் வாயிலேருந்து எச்சி ஊறுதுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறது. அண்ணன்ட்ட என்ன இது என்னன்னு கேட்டால் இனிப்பு பூரி தம்பிட்டாங்க. ரேட் எவ்வளோ கேட்டால் 8 ரூபாய்ட்டாங்க. 8 ரூபா தானே, அப்போ நமக்கு 2 கேட்டுங்கன்னு சொல்லி கேட்ட சொல்லியாச்சு. அண்ணனை பக்குவமாக எடுத்து 2 பூரி எடுத்து கட்டிட்டு அண்ணன் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற சமோசா தம்பி சூடாக இருக்குது வேணுமான்னு சொல்லி கேட்டார். சும்மாவே விட மாட்டோம், நீங்கள் வேறு கேட்டிங்களா, இதில் 2 கேட்டுங்க, அதே எவ்வளோன்னு கேட்டால் அதுவும் 8 ரூபாய்ட்டாரு. மொத்தம் 32 ரூபா பிள்ளை கட்டிட்டு 4 பொருளையும் வாங்கிட்டு பொடி நடையாக நடந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்துட்டு வாங்கின சமோசாவையும் இனிப்பு பூரியும் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு இனிப்பை சாப்பிட்டு அடுத்து காரத்துக்கு வருவோன்ட்டு இனிப்பு பூரியை எடுத்து பிச்சு பார்த்துட்டு அதை எடுத்து கையில் வச்சு பார்த்தா அங்கே பாருங்க அடிக்கிற வெளுக்கு அப்படி மின்னுங்குதுங்க தக தக தகன்னு. எடுத்து வாயில் வச்சு டேஸ்ட்டை பண்ணால் எப்பா அட 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 என்ன டேஸ்ட்டு 8 ரூபாய்க்கு இப்படி ஒரு டேஸ்டியான இனிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இனிப்பில் வரணும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அப்படியே சமோசா எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி சமோசாவை பிச்சு பார்த்தா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் திறந்த உடனே அதில் இருக்கிற ஸ்டஃபிங்கோட வாசம் மூக்க தொலைஞ்சி சாப்பிட்டு பார்த்தா அடாடாடா இனிப்புக்கு பெஸ்ட்டு இனிப்பு, காரத்துக்கு பெஸ்ட்டு சமோசான்ற மாதிரி இந்த சமோசாவோட டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் அதை சைடு போனீங்கன்னா முத்து பேக்கரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல்.